அப்பாடி ஹாய் கைஸ். இன்றைக்கி நான் வந்து தூங்கிட்டு தான் போய் ஆகணும். நம்ம வந்து இன்றைக்கி வந்து இன்டர்நெட் கேவ் சிமுலேட்டர் தான் விளையாட போகிறோம். என்ன சொல்கிறது, தூங்க கூட போகல, அப்படியே தான் இருக்கிறேன். ஏன்னா உங்கள்கிட்ட சொல்லணும்னு இருந்தேன். ஓகே, நம்ம எங்கே நான் போகணும்? நம்மக்கிட்ட 1634 ரூபா இருக்குது. இங்கே நம்ம படுக்க வேண்டியதான். எங்கே கைஸ் படுக்கவே விட மாட்டேங்கிறானுங்க. ஒரு லேக் ஏதாவது ஆகிப்போச்சோ கேமுக்கு. நானும் எவ்வளோ தூரம் தான் ஓடி படுக்கிறேன். அவனுக்கூட படுக்க வச்சுட்டாங்க. அடப்பாவீங்களா. சரி வாங்க நம்ம போகலாம். $34 தான் இருக்குது. புதுசாக ஒரு வெண்டிங் மிஷின் வாங்கி போகலான்ட்டு இருக்குது கைஸ். வெண்டிங் மிஷின் வாங்கி போட்டால் நம்ம கடையில் ஜூஸ் குடிக்கிறவங்களாம் வந்து குடிப்பாங்க. வேணாம் கைஸ், நான் சாப்பிட முடியல. ஏன்னா ட்ரம்ப் ஜி வணக்கம். ட்ரம்ப் ஜி, ட்ரம்ப்பை பார்த்தீங்களா? வரதை பார்த்தியா ட்ரம்ப்பு? ஓகே, கடை ஓப்பன் ஆகிடுச்சு. எலக்ட்ரிசிட்டி ஆன் பண்ணு போட்டு. நம்ம கடையெல்லாம் கொஞ்சம் பெருசாக்கி இருக்கோம். ஆனால் உங்களுக்கான காமிக்கிட்டுமா? இதை பாருங்கோ, இதான் நம்ம கடை. ஆன் பண்ணிங்கன்னா அங்கே ஒரு போஸ்டர் இருக்கும். அப்படியே நம்ம மேலே போகலாம். மேலே போனீங்கன்னா அங்கே பிசி செட்டப் இருக்கும். பிசியில் நம்ம விளையாடலாம். பாருங்கள், இங்கே ஒரு ஃபோட்டோ. இன்னும் லைட்டு போட்டிருந்தாங்க கைஸ் எங்கேயோ. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா டாய்லெட் பார்த்தீங்கன்னா சுத்தமாக இருக்குது பாருங்க. இதில் நம்ம ப்ளஸ் கூட அழுத்திக்கலாம். இதோ தண்ணி ஊற்றுதா? சவுண்டே உங்களுக்கு கேட்குது. இதுதான் கைஸ் நம்ம கிச்சனு. எவனுக்கு பசிக்குதோ அவனுங்களாம் சமைச்சு தரலாம். ஓப்பன் பண்ணி விட்டு ஓகே, கைஸ் இது ஒன்று வாங்கி அனுப்பிச்சிக்கிட்டு இருந்தால் வாங்கிட்டேன். இது வந்து மிஷின் தாங்க. இதோ சப்ஸுன்னு போட்டு வச்சுருக்காங்க. சிப்ஸு போதும். என்ன கேட்குறானுன்னே தெரில. இவன் பிசி உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. பிசிக்கு எல்லோரும் ஓடுறானுங்கடா. போடா. அதாவது கேட்குறானுங்க ஆர்டர். அம்மா பெண்ணே, ஒரே நிமிஷம் போயிட்டு வந்துடுறேன். மேடம் கூல் ட்ரிங்க்ஸ் வேணுமா மேடம்? என்னது ஆரஞ்சு கேன் வேணுமா உங்களுக்கு? ஆரஞ்சு கேன் வேணுமா? ஆரஞ்சு கேன் சிக்கன் நம்பர் வந்து 17 7
டிஷர்ட் கொடு. எப்படி யூஸ் பண்ணோம்? இது 5 ரூபாய். இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரூபா கேட்குறாங்க. போட்டு உள்ள போட்டு போட தெரியலையடா உனக்கு? தெரியலையே. 5 ரூபா கொடுப்போமா? 5 ரூபா போடுவோம் உள்ள. மேடம் வெயிட் பண்ணுவாங்க. அந்த மேடமுக்கு மேடம் ஜூஸ் வேணுமா? ஜூஸ் வேணுமா மேடம்? ஜூஸா? ஜூஸ் வேணுமா? ஜூஸ் வேணுமா மேடம்? தாங்கோல் மேடம். வேணாம்ப்பா, ஜூஸ் வேணாம், விடுங்க மேடம். உங்களுக்கு ஏதாவது வேணுமா? ஸோ ஜூஸ் வேணுமா? ஜூஸ் வேணுமா? ஜூஸ் வேணுமா? ஜூஸு அல்ல அப்ரூவ் கொடுக்கணுங்க. அப்ரூவ் கொடுக்கலன்னா அப்படி தான் இருப்பானுங்க. எனக்கு ஒன்று வேணும் சாப்பிட்றதுக்கு. நான் சாப்பிட்றேன். நல்ல ஒழுங்கான பை கொடு. அப்ரூவ். பசிக்குதுன்னு சாப்பிட்டேன். உனக்கு என்ன? நான் வாங்கி சாப்பிடுவேன். நிறைய ஓடுறேன். வீகர்கிட்ட கேட்போம். அதான் ஹெல்ப் பண்ணுறேன்ட்டாங்க. நம்ம தாங்க பண்ண மாட்டேங்கிறோம். வீகர் கண்டுபிடிக்கணும். யாரோ 200 ரூபா தந்திருக்கேன். நம்பி தந்துருக்கேன். பார்க்கலாம் நம்மளுக்கு ஏதாவது உதவி செய்கிறானான்னு. சரி சார், மேலே போய் பார்த்தா அப்படி ஜக். காஃபி கொண்டு போகிறீர்கள். யானா காஃபி கேட்டது? டெய்ரி மில்க் வேணுமா உனக்கு?
என்னது மேடம் உங்களுக்கு என்ன டெய்ரி மில்க் தானே வாங்கி தந்துட்டா போச்சு. அந்த மேடம் போகிறதுக்குள்ள நம்ம வாங்கி தந்துடுவோமான்னு தெரில. டைரி மில்க் வந்து 11ஆ? இது பட்டனம். மேடமுக்கு டைரி மில்க் வேணுமா? ஐயோ take the item. மேடம் இது மேடம் வாங்காது போல. நாளாவது தின்னுட்டு போகிறோம் உங்களால். போயிட்டு வந்துடுறேன். யாராவது மேடம் ஏதாவது வேணுமா? இல்லைங்க சார் வேணாம் சார். ஓகே மேடம் நான் கடையை சாத்த போகிறேன். டக்குனிக்கில் வாங்க மேடம். இந்த மேடம்லாம் வர சொல்கிறேன். டக்குனிக்கில் வாங்க மேடம். நான் பூட்டிகிட்டே போயிடுவேன் மேடம். டக்குன்னு வாங்க மேடம். டைம் இல்லை மேடம். செஃப் மாட்டையா நாளைக்கு ஒரு நீ தாண்டா பார்த்துக்கணும் கடையை உள்ள.